ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்கவும். இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ரெட் கலர் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதனுடைய இந்த பகுதியினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன ஷேப்புக்குள்ளே இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா சதுரமா செவ்வகமா அப்படின்னு பார்க்கக்குள்ளார இது செவ்வகம். ஏன் செவ்வகம் அப்படின்னு சொல்கிறோன்னா, சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கணும், செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்கள் மட்டும்தான் சமமாக இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து அதனுடைய பண்புகள், சதுரம் செவ்வகத்தின் பண்புகள். இதில் பக்க அளவுகள்லாம் பாருங்கள். இந்த பக்கம் 12 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 8 சென்டிமீட்டர். எல்லா பக்கமும் சமமாக இருந்தால் தான் சதுரம். இதில் வெவ்வேறு அளவுகளாக இருக்குது, அதனால் இது வந்து செவ்வகம். ஓகேங்களா? இது எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் 4 மூலைகள் பாருங்கள் சதுரங்கள் இருக்குது. ஏன் சதுரம் சொல்கிறேன்னா, அதனுடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 3 சென்டிமீட்டர், இங்கேயும் இந்த பக்கமும் 3 சென்டிமீட்டராக கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா பக்கம் அளவுகளும் சமமாக இருக்குது, அது சதுரம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்த செவ்வகம், அதாவது ஒரு செவ்வகம் ஃபுல் செவ்வகம், அதில் இந்த 4 சதுரங்களின் பரப்பளவு, ஃபுல் செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு, இந்த 4 சதுரங்களின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு, செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து 4 சதுரங்களின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுலேருந்து இந்த ஃபுல்லாக இருக்கிற வடிவத்துலேருந்து இந்த 4 சதுரத்தையும் எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உள்ளே இருந்து ஷேட் பண்ண பகுதி கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு, 4 சதுரங்களின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு, செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து 4 சதுரங்களின் பரப்பளவு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஃபார்முலா ஈஸி தான். ஓகேங்களா? செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலானா L×B, நீளம் இன்ட்டு அகலம். இதில் 2 பக்கம் அளவுகள் தான் கொடுத்துட்டாங்களே, 8 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் பெருக்கினா போதும், அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 8 12 பெருக்கினா 96 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது 4 சதுரங்களின் பரப்பளவு. சதுரங்களின் பரப்பளவு ஃபார்முலா A². 4 சதுரங்கள்னால 4ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ 4 இன்ட்டு ஏ அளவுகள் தான் கொடுத்துருக்காங்களே, சதுரத்துக்கு பக்க அளவு கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல 3ன்னு இங்கே நீங்கள் இப்போ ஏவுக்கு பதிலாக 3ன்னு இந்த இடத்துல போட போகிறீங்க. அது ஸ்கொயராக இருக்கனால 2 தடவை அதை பெருக்கணும். இப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 4 3 12, 12 3 36 சதுர சென்டிமீட்டர். ஈஸியான சம் தான். ஓகேங்களா? இப்போ தான் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சதை மைனஸ் பண்ண வேண்டியதான். செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் 4 சதுரங்களின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சோம்? 96 சதுர சென்டிமீட்டர். அடுத்தது 4 சதுரங்களின் பரப்பளவு என்ன கண்டுபிடிச்சோம்? 36 சதுர சென்டிமீட்டர். இப்போ 96லேருந்து 36 மைனஸ் பண்ணோன்னா 60 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஈஸியான சம் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரத்தின் பரப்பளவு என்ன? ஓகேங்களா? இது வந்து 4 ஆப்ஷனுமே தப்பாக தான் வரும். நான் இது எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தை, அந்த வட்டத்தை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரத்தின் பரப்பளவு, அந்த வட்டத்தை உள்ளடக்கும் மிகச்சிறிய சதுரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அந்த வட்டத்துக்குள்ளார ஒரு சதுரம் நம்ம வரைகிறோம். 4 சென்டிமீட்டர் ஆரம் சொல்லியாச்சு. அப்போ வட்டத்தின் ஆரம் தான் இந்த அளவு கொடுத்துருக்கேன், 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நம்மளுக்கு சதுரத்தின் பரப்பளவுனா 4 பக்கம் அளவுகள் தெரிஞ்சால் தான் அதாவது ஒரு பக்கம் அளவு தெரிஞ்சாலே எல்லா பக்கமும் சமம். பக்க அளவு தெரிஞ்சால் தான் நம்ம சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா போடலாம். நம்மளுக்கு சதுரத்தினே தெரியலையே, வட்டத்தின் ஆரம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, வட்டத்தின் இந்த புள்ளியிலிருந்து வட்டத்தில் எந்த புள்ளியை தொட்டாலும் அதனுடைய ஆரம் வந்து எவ்வளோவா இருக்கும்? அதே 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வட்டத்தின் இந்த மையப்புள்ளியிலேருந்து இங்கே திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த புள்ளியிலேருந்து இந்த கோடு இப்படி இங்கே போடுறோம் அப்படின்னா, இது இந்த வட்டத்தில் ஏதோ ஒரு விளிம்பை தொடுது. அப்போ இதனுடைய அளவு 4 சென்டிமீட்டர், இதனுடைய அளவு 4 சென்டிமீட்டர். இப்போ மொத்தமாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுரத்தின் மூலை விட்டம். ஓகேங்களா? சதுரத்தில் கொடுத்துக்கூடிய மூலை விட்டம் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சதுரத்தின் ஒரு பக்க அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, பிதாகரஸ் தேற்றம் தான் யூஸ் பண்ணணும். பிதாகரஸ் தேற்றம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செங்கோண முக்கோணத்துக்கு. ஓகேங்களா? இது இப்போ செங்கோண முக்கோணம். இது ஒரு செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கிட்டு அதில் மூலை விட்டம் மட்டும் இந்த ஒரு பக்க அளவு மட்டும் நம்மளுக்கு தெரியுது, மற்ற 2 பக்க அளவும் தெரியல. ஆனால் 2 பக்கமும் சேம், அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த 2 பக்க அளவுகளும் சேமாக இருக்குது. இது இரு சமபக்க முக்கோணம். ஓகேங்களா? இப்போ பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த 2 பக்க அளவுகளும் சமமாக இருக்கிறதுனால இது 2 பக்க அளவு நமக்கு தெரியாத அளவுகளை எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டுமே எக்ஸு. இப்போ பிதாகரஸ் தேற்றம் என்னென்னா, AC², ஏசினா இதை
இது நம்மளுக்கு ஏபிசி நான் குறிச்சிட்டேன். இது ஏசி ஸ்கொயர் இந்த நீட் அளவு இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இந்த 2 பக்க அளவுகளின் ஸ்கொயர் பண்ணுற வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே போட்டுக்கோங்க. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர்ன்றது ஏசின்றது இங்கே 8 ஸ்கொயர். ஓகேங்களா? இதில் ஏசின்றது இதில் 8 பார்த்துக்கோங்க. அப்போ ஏபின்றது நம்மளுக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். பிசின்றது நம்மளுக்கு தெரியாது, அதுவும் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஸ்கொயர் இருக்கனால மேலே ஸ்கொயர் பண்ணுறோம். 8 ஸ்கொயர் பண்ணுறது அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 2 தடவை இருக்குது. அப்போ 2x² ஈக்குவல் டு 8 ஸ்கொயர். அப்போ x² ஈக்குவல் டு 8 ஸ்கொயர். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2. 8 ஸ்கொயர் பண்ணால் 64/2. 64 2ஆல் வகுத்தோம்னா 32. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் 32. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் ஆகிடும். இப்போ 32 எப்படிலாம் வகுக்கலாம்? 16 32 அதனுடைய காரணிகள் எதெல்லாம் பெருக்குன்னா 32 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 × 2 இதெல்லாம் அதை அவங்க வகுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். அப்போ 5 2 பெருக்குன்னா 32 கிடைக்கும். இதுலேருந்து ரூட் எடுக்குள்ளார 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளில எடுத்துருவோம். அடுத்த 2க்கு பதிலாக ஒரு 2 வெளில எடுத்துருவோம். மீதி ஒரு 2 மட்டும் ரூட்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது 2 பெருங்க 2 4 √2. இப்போ எக்ஸோட வேல்யூ 4√2. இதுதான் வந்து ஒரு பக்க அளவு. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் சதுரத்தின் ஒரு பக்க அளவு. அப்போ 4 பக்கமும் சமமாக இருக்கும் இல்லையா? அப்போ சதுரத்தின் பரப்பளவு தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலானா A² சதுர அலகுகள். இந்த யூனிட் முக்கியம். ஏன்றது அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது 4√2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயரு. அப்போ 4√2 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் அடுத்து உள்ள 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். √2 ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 16. ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 தான் இங்கே வரும். 16 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து ஆன்சர் வந்து 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஆப்ஷனில் அந்த 4 ஆன்சருமே இல்லை. இந்த 4 ஆப்ஷனுமே தப்பு. ஓகேங்களா? இப்போ கரெக்ட் ஆன்சர் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க. ஏ 70 டிகிரி, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி 100 டிகிரி, ஆப்ஷன் சி 90 டிகிரி, ஆப்ஷன் டி 80 டிகிரி. இது ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னன்னு தெரியும். இதில் பாருங்கள், அந்த படத்தில் 2 முக்கோணம் இருக்குது. பார்த்தா 3 முக்கோணம் கூட இருக்குது. இது ஒரு முக்கோணம் 1 2 3 முக்கோணம் இருக்குது. ஒரு முக்கோணத்தில் 1 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கோண அளவு. இன்னொரு முக்கோணத்தில் 2 டிகிரி அளவு இருக்குது. இன்னொரு முக்கோணத்தில் கொடுக்கல, இந்த எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அந்த ஒரு முக்கோணம் 2 அளவு கொடுத்துருக்கோம், 2 கோண அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதில் 2 கோண அளவு கொடுத்துட்டாங்க, 60 40 100. அப்போ கோணங்களின் கூடுதல் 3 கோணங்களின் கூடுதல் 180. அதில் 100 இங்கே வந்துருச்சு. மீதி என்ன இருக்குது? 180ல் 100 போச்சுன்னா 80. அப்போ 80 இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இது என்னது? ஒரு கோடு. நடுவில் ஆங்கிள் இருக்குது. இந்த ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லையா, வேறு கலர் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது 80 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 80. ஓகேங்களா? இப்போ இது ஒரு கோண அளவு, நேர்கோணம். இது நேர்கோணம்னா இதுலேருந்து இப்படி போடுவோம் நம்ம கோண அளவை. அதில் நேர்கோணம்னா எத்தனை டிகிரி நம்மளுக்கு தெரியும்? 180 டிகிரி. ஓகேங்களா? அதில் இந்த பக்க அளவுகள் மட்டும் எதுனா இந்த 1 போகிற மாதிரி, இது 1 இது 2. ஒரு நேர்கோணத்தில் 2 முக்கோணம், பின்பக்கம் இருக்கிற அந்த முக்கோணத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்படி இருக்கு இல்லையா முக்கோணம், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த பக்கம் 80. ஒரு நேர்கோணத்தின் அளவு எவ்வளோனா 180 டிகிரி. இது 80னா இந்த பக்கம் என்னவாக இருக்கும்? 180ல் 80 போச்சுன்னா 100. அப்போ இந்த பக்கம் அளவு 80 இருக்கும். இப்போ அந்த எக்ஸோட வேல்யூ, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நேரடியாக கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 100, அந்த பக்கம் 80, இந்த பக்கம் 100. ஓகேங்களா? அப்போ 100 டிகிரி தான் இந்த எக்ஸோட வேல்யூ. நீங்கள் இதையே நீங்கள் பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இதை இப்படி போட்டுடலாம். இது நேர்கோணம் நீங்கள் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னா இது 80, அப்போ இது 100 தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.